வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது நம்ம ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம். அதாவது கருப்பு கொண்டக்கடலை மசாலா தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொண்டக்கடலையை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு குக்கர்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 3ல இருந்து 4 விசில் அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இப்படி வேக வச்சு எடுத்துட்டேன். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கோங்க. ஒரு 4 பல்லளவுக்கு பூண்டு, ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட லைட்டா உப்பு சேர்த்தி நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா நைஸா இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சோன நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத கூட சேர்த்திடலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பதான் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகும். நடுவில் ஒரு டைம் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்ப மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இது மாதிரி நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்க சுண்டலை கூட சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த கொண்டக்கடலையில அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கனால நம்ம சின்ன வயசுக்காரங்கல இருந்து பெரிய வயசுக்காரங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம மற்ற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். இப்ப இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். இப்ப 2 நிமிஷம் ஆயிருச்சு. ரொம்பவே சூப்பரான கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மேல லைட்டா நம்ம பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்திடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திருங்க. அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டியான கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.